ஓம் சாய்ராம். அன்பு பிள்ளையே, உன்னிடமிருந்து யாராலும் எடுத்துக்கொள்ள முடியாததுதான் உண்மையிலேயே உன்னுடையது. என் அன்பு பிள்ளையே, இதை நீ ஒரு வரியாக கேட்காதே, வாழ்க்கை முழுக்க புரிய வேண்டிய ஒரு ரகசியமாக கேட்டுக்கொள். ஏனென்று சொன்னால், இந்த உலகத்திலே நீ நினைக்கிற பல விஷயங்களும் உனக்கு சொந்தம் மாதிரி தோன்றும். பணம் சொந்தம் என்று நினைக்கிறாய், பதவி சொந்தம் என்று நினைக்கிறாய், மனிதர்கள் கூட சொந்தம் என்று நினைக்கிறாய். ஆனால் ஒரு நாள் சூழ்நிலை மாறுகின்ற பொழுது அது உன்னுடைய கையில் இருந்து போய்விடும். அப்பொழுதுதான் உண்மை தெரிய வரும். எது போகிறதோ அது உன்னுடையது இல்லை, எது போக முடியாதோ அதுதான் உன்னுடையது. நீ இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையை ஒரு நிமிஷம் நின்று பார்த்து கொண்டு கேள். என்ன விஷயங்கள் என்கிட்ட இருக்கிறது, இதில் எது நான் இல்லாமல் போனாலும் என்னுடையதோ இருக்குமோ அப்படி என்று பார்த்தால் உனக்கு ஒரு பெரிய பதில் வரும். அது உன்னுடைய உள்ளம், அது உன்னுடைய மனசாட்சி, அது உன்னுடைய ஆன்மா, அது உன்னுடைய நம்பிக்கை, அது உன்னுடைய கருணை, அது உன்னுடைய உண்மை. இதை யாராலும் உன்னிடமிருந்து எடுத்துக்கொள்ள முடியவே முடியாது. உலகம் முழுக்க எதிராக நின்றாலும் உன்னுடைய மனசாட்சி உன்னை விட்டு போகாது. நீயே அதை விட்டு விட்டால் தான் அது போகும். ஆகையினால் தான் சொல்லுகிறேன், என் அன்பு பிள்ளையே, நீ உன்னுடைய உள்ளத்தை காப்பாற்று, உன்னுடைய உண்மையை காப்பாற்று. ஏனென்று சொன்னால் அதுதான் உன்னுடைய மிகப்பெரிய செல்வம். பணம் வந்துவிட்டால் போகும், பதவி வந்துவிட்டால் போகும், புகழ் வந்துவிட்டால் போகும், அது கூட ஒரு நாள் மாறும். ஆனால் உனக்குள்ளாக இருக்கின்ற அந்த ஒளி, அது ஒரு நாளும் மாறாது. அதை நீ பாதுகாத்து வைத்து கொண்டாயனால் உலகமே உன்னை விட்டு போனாலும் நீ ஒருத்தனாக இல்லை, நீ முழுமையானவனாக இருப்பாய். இதுதான் சாயப்பா உண்மை. இதுதான் நான் உனக்கு சொல்லக்கூடிய ஒரு அருள் வார்த்தை. நீ எதையாவது பிடித்து கொண்டு பயந்து இருக்கிறாயா? இது போய்விடுமோ என்று கவலைப்படுகிறாயா? அப்படி என்று சொன்னால் அது உன்னுடையது இல்லை, அது தற்காலிகம், அது ஒரு வாடகை விஷயம், அது உன்னுடைய வாழ்க்கைக்கு வந்து போகின்ற ஒரு அனுபவம் மட்டும்தான். ஆகையினால் அதற்கு நீ அடிமையாக இருக்காதே, அதை பயன்படுத்தி முன்னேறி கொண்டு வா. ஆனால் அதிலே உன்னை இழந்து விடாதே, நீ யாரென்று மறந்து விடாதே. உனக்கு உள்ளாக இருக்கின்ற அந்த அமைதியை உணர ஆரம்பித்தால் உனக்கு ஒரு நாள் புரியும், உண்மையிலேயே நான் எதையும் இழக்க முடியாதவன். ஏனென்று சொன்னால் என்னுடைய உண்மை என்னுடைய உள்ளத்திலே இருக்கிறது, அது யாராலும் எடுக்க முடியாது. இதை புரிந்து கொண்டவனுக்கு பயமே இருக்காது. அவன் யாரிடத்திலும் அடிமையாக மாட்டான். அவன் வாழ்க்கையை தன்னம்பிக்கையோடு நடத்துவான். அவன் எதையும் பிடித்து கொண்டு துடிக்க மாட்டான். விட வேண்டியதை விடுவான், பிடிக்க வேண்டியதை பிடிப்பான். ஏனென்று சொன்னால் அவன் உள்ளத்திலே அமைதியாக இருக்கும். அவனுடைய ஒளி அவனுக்குள்ளாக விழுந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ் மாலிக்.